தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவர் என்னை காப்பாற்றுபவரானார். நெருக்கடியிலிருந்து அவர் என்னை வெளிக்கொணர்ந்தார். அவர் என்னை விரும்பியதால் அவர் என்னை விடுவித்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதரங்களே, பொது வாரத்தின் 8வது வாரத்திலே நாங்கள் இன்று வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒன்று குழுமி இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்க இருக்கின்றோம். அவை இந்த இடம் ஆலயம் இறைவனை சந்திக்கும் இடம். அவரிடம் நாங்கள் இதை எடுத்து கேட்டாலும் அதை அவர் தருவார். அப்படிப்பட்ட ஒரு ஆலயம்தான் எங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் ஆலயத்துக்கு போகிற பொழுது விசேடமாக இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே நாங்கள் நல்ல முறையில் பங்கு பெற அவர் நம்மை ஆசீர்வதிக்கவும் அருள் பொழியவும் மன்றாடுவோம். உங்களுடைய சொந்த கருத்துக்களை நினைத்து கொள்ளுங்கள். தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் கடவுளுடைய அருட்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 7 தொடக்கம் 13 முடிய. அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றிற்கும் முடிவு நெருங்கிவிட்டது. எனவே இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறு கட்டுப்பாட்டோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஏனெனில் அன்பு திரளான பாவங்களை போக்கும். முணுமுணுக்காமல் ஒருவருக்கொருவர் விருந்தோம்புங்கள். நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருட்கொடைகளை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல் இருக்கட்டும். ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றது போல் பணி செய்யட்டும்.
இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார். அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, துன்பத் தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பத்தில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக மண்ணுலகத்திற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகத்திற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலக உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைபுறாது. அவர் மக்களினங்களை நீதி வலுவாது தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடவுளும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்பாடுடன் பாடும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஏனெனில் அவர் வருகிறார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகிறார். நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஆண்டவர் கூறுகின்றார், நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. என் இல்லம் மக்கள் அனைவருக்கும் உரிய இறைவேண்டலின் வீடு. அதிகாரம் 11, திருவசனங்கள் 11 இருந்து 26 வரை. அக்காலத்தில் இயேசு ஜெருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு, ஏற்கனவே மாலை வேளையாகிவிட்டதால் 12 பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார். மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலையடர்ந்த ஒரு அத்தி மரத்தை அவர் தொலைவில் இருந்து கண்டு, அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளைத் தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை. ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. அவர் அதை பார்த்து,
இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்தத் தொடங்கினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் விற்பவர்களின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வழியாக எந்த பொருளையும் எடுத்து செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம் மக்களினங்கள் அனைத்துக்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கி விட்டீர்கள் என்றார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். மாலை வேளையானதும் இயேசுவும் சீடர்களும் நகரத்தில் இருந்து வெளியேறினார்கள். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருப்பதை கண்டார்கள். அப்பொழுது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ராபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் ஏதுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதரங்களே, பரிசுத்த ஆவியினுடைய பெருவிழாவை கொண்டாடி ஆவியின் அருளை நிறைவாக பெற்று இந்த வாரங்களை தொடங்கி இருக்கின்றோம். இந்த நாட்களிலே ஆவியானவர் எங்களை முழுமையாக நிரப்பி இருக்கிறார். பவுல் சொல்லுவார், உங்களில் உள்ள ஆவியானவர் பொங்கி எழ வேண்டும் என்று சொல்லுவார். ஆவியானவர் எங்களுக்குள்ளே பொங்கி எழுவதென்றால் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும் பொழுது அது பொங்கி எழும். ஆகவே நாங்கள் அதற்குரிய முறையிலே செயல்படுவதற்கு இன்று வாசகத்திலே நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை சுட்டி காட்டுகிறார். ஆலயத்தை கடவுள் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், என் இல்லம் இது, மக்கள் அனைவருக்கும் உரிய இடம். இங்கே வருகிறவர்கள் இறை வேண்டல் செய்ய வேண்டாம், அதற்கான வீடுதான் இது என்று இன்றைய வாசகத்திலே அழகாக அந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார். ஆகவே ஒவ்வொரு ஆலயமும் கடவுளுடைய வீடு, அங்கே கடவுள் இருக்கிறார் என்பது உண்மை. அப்படி நாங்கள் அவரை நம்பி கேட்கிற பொழுது கட்டாயம் அவர் உங்களுக்கு தருவார் என்று நம்ப சொல்லுகிறார். ஏனெனில் ஆலயத்திலே கடவுள் எங்களை கேட்பவர்களாக இருக்கிறார், எங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆகவே நாங்கள் சொல்கிற ஒவ்வொன்றையும் நிதானத்தோடும்
முழு உள்ளத்தோடும் மனதோடும் நாங்கள் செய்தால் செய்தால் கிடைக்கும் என்றார். ஏனெனில் ஆலயம் கடவுளுடைய இல்லம். ஆகவேதான் அதை அவர் இன்றைய வாசகத்தில் குறிப்பிடுவது போல அவர் துப்புரவாக்குகிறார், வெளியே அகற்றுகின்றார். ஏனெனில் அந்த ஆலயத்தை அந்த யூத மக்கள் வியாபார ஸ்தலமாக ஆக்கி வைத்தார். ஆகவேதான் அதை அகற்றி தூய்மைப்படுத்தி இது கடவுளுடைய இல்லம், என் தந்தையின் வீடு, ஆகவே இது இறை வேண்டலின் இல்லம். வருகிறவர்கள் அந்த இறை வேண்டலை சரியாக செய்தால் கடவுளும் அவர்களுக்கு சன்மானம் நிறைவாக அளிப்பாருங்கிறார். ஆகவே நாங்கள் எந்த அளவுக்கு கடவுளுடைய இல்லத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது எந்த எண்ணங்களோடு பிரவேசிக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். உள்ளுக்கு வந்த நாங்கள் எந்த அளவுக்கு மனமுவந்து ஜெபிக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நாங்கள் நம்பிக்கையோடு திரும்புகிறோம் என்பதை நினைத்து பார்க்கிறோம். அவை அப்படிப்பட்ட உன்னதமான வழிபாடு எங்கள் ஜெபமாக மாற வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் எங்களுக்கு உன்னதமான ஒரு ஜெப திருப்பலியை கொடுத்திருக்கிறார். அவர் திருப்பலி நிறைவேற்றுகிற இடம் பரிசுத்தமானது, கடவுளுடைய இல்லம். அங்கே அவரே நின்று பலி ஒப்பு கொடுக்கிறார். ஆகவே இறை மக்களாகிய நாங்கள் அவரோடு இணைந்து எங்களையும் பலியாக்க வேண்டும். எங்களையும் பலியாக்கி ஒப்பு கொடுத்தால் கடவுள் எங்களை புது மனிதர்களாக மாற்றி நாங்கள் கடவுளுக்குரிய பிள்ளைகளாக வாழவும், எங்கள் வாழ்க்கையிலே வேண்டிய அருள் வளங்களை நாங்கள் பெற்றவர்களாகவும் இருக்க அவர் வழி செய்வார். அவை எங்களுடைய வேண்டுதல்கள் சபங்கள் எல்லாம், நாங்கள் பங்கு பெறுகின்ற திருப்பலிகள் எல்லாம் உணர்வுள்ள பலிகளாக, உணர்வுள்ள சபங்களாக, உணர்வுள்ள செயல் சடங்குகளாக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய முழு உண்மையை நாங்கள் விளங்கி கொள்ளலாம். ஆகவே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஆவியை பெற்ற நீங்கள் ஆவிக்குரிய உணர்வோடு இந்த வழிபாடுகளிலே ஆலயங்களிலே ஆவிக்குரியவர்களாக செயல்பட அழைக்கிறார். அதற்கேற்ப நாங்களும் செயற்பட்டு வாழ எங்களை முழுவதும் நாங்கள் ஒப்படைத்தவர்களாக செயல்பட வேண்டும். இது ஆவியானவருடைய காலம். ஆகவே நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் ஆவியானவருடைய குரலுக்கு செவிமடுத்தவர்களாக, எங்கள் உள்ளங்களிலே அந்த ஆவியான பொங்கி எழுபவராக நாங்களும் சரியானவற்றை செய்யவும், சரியானவற்றிலே ஈடுபடவும், இது சரியென்று அறிந்து கொண்டவர்களாக செயல்படவும் எங்களை அழைக்கிறார். அது எங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் இது வெளிப்பட வேண்டும். ஏனெனில் நாங்கள் சாட்சிகளாக வாழ எங்களை அழைத்திருக்கிறார். அவை அப்படி சாட்சிகளாக வாழ்வதென்றால் ஆண்டவரோடு நாங்கள் இணைந்திருந்து ஆவியால் இயக்கப்படுகிற பொழுதுதான் சாட்சிகளாக நாங்கள் வாழலாம். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, இன்றைய நாளிலே இறைவனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு அழகாக தரப்பட்டுள்ளது. நாங்களும் அதை உணர்ந்து கொண்டவர்களாக தூய ஆவியில் சாட்சியாக வாழ வேண்டிய அருளையும் ஆசிரியையும் இத்திருப்பலி வழியாக மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதரங்களே, ஆண்டவர் இயேசு தந்தையின் வலப்பக்கத்தில் இருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். அவை நாங்களும் அன்னமரியாளோடும் புனிதரோடும் ஒருங்கிணைந்து எங்களுடைய மன்றாட்டுக்களை கிறிஸ்து வழியாக தந்தையிடம் சமர்ப்பிப்போம். நல்ல ஆயனாம் இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் நீர் வழிநடத்தி அவர்கள் எதிர்கொள்ளும் உடலுள்ள ஆன்மீக போராட்டங்களை வெற்றி கொள்ள அவர்களுக்கு நீரே என்றும் துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஆண்டவரே, எங்களது வாழ்வு செப வாழ்வாகவும் எங்கள் சிந்தனைகள் தூயதாகவும் எங்கள் நடத்தைகள் நேர்மையானதாகவும் எங்கள் செயல்கள் உண்மை உள்ளவையாகவும் அமைய நீரே வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் நல்லாயனே இறைவா, உடல்நல குறைவினால் மருத்துவமனையிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெறும் அனைவருக்காகவும் உம்மிடம் வருகின்றோம்.
உமது அன்பு கரத்தால் அவர்களை நீர் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாகத்தின் ஊற்று இறைவா, இன்றைய கல்வாரி பலியில் தொலைக்காட்சி வழியாகவும் இணைய வழியாகவும் இணைந்திருக்கும் அனைவரையும் நீரே ஆசீர்வதித்து அவர்களது தேவைகளை நீர் அறிந்து அவற்றை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுடைய சொந்த கருத்துக்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் தெரிவித்த இந்த மன்றாட்டுக்களையும் இன்னும் எங்கள் ஒவ்வொருத்தோட உள்ளங்கள் எழும்புகின்ற தேவைகளை எல்லாம் நீர் நன்கு அறிவீர். எல்லாவற்றுக்கும் மேலாக மது வல்லமுள்ள தூய ஆவியை எங்கள் எல்லோர் மேலும் பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பேருக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியில் இருந்து நாங்கள் உம் பேர் பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றார்கள்.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து கரம் குவித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், உன்னதமும் மனதமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளையில் உமக்கு வந்தவர்களாக இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். பரமபிதாவுக்கு உன்னதமான இந்த புகழ்ச்சி பலி ஒப்புக் கொடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். காத்து நித்திய வாழ்வு. நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமென். எந்த நோய்
இறைவார்த்தை. எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன், உன்னதரான ஆண்டவரது பேரை போற்றி பாடுவேன். நன்றி கூறி ஜெபிப்போம். ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கிறோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ சென்று வருவோம். அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா. அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.